என் தங்கமே, உன் பெயரில் சதி செய்தவர் இன்று ஏன் திடீரென்று அமைதி இழக்கிறார்? ஏனெனில் உண்மை வெளிவர ஆரம்பித்துவிட்டது. அவர்களின் மனதில் அவர்கள் செய்த தவறுகள் துடிக்க ஆரம்பித்துவிட்டன. அவர்களின் நினைவில் அவர்கள் இழந்த மனிதர் நீ என்று உணர ஆரம்பித்துவிட்டது. அவர்கள் உன் பெயரை நச்சாக்க முயன்றார்கள். நீயை சந்தேகப்பட வைக்க முயன்றார்கள். உன் நம்பிக்கையை ஐயிக்க நினைத்தார்கள். உன் மதிப்பை கீழே தள்ள திட்டமிட்டார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. அவர்கள் உன்னிடம் வீசிய மண் உன் பாதையில் பூத்த ரோஜாவாக மாறிவிட்டது. அவர்கள் உன்னை அழிக்க வைத்த ஒவ்வொரு வலியும் இன்று உன்னை உச்சிக்கே கொண்டு செல்லும் படிகளாக மாறிவிட்டன. அவர்களின் சதி அவர்களுக்கே விஷமாகி வருகிறது. அது தெய்வ தீர்ப்பு. அது கர்ம சட்டம். அவர்கள் எவ்வளவு புன்னகையுடன் உன்னை குத்தினார்களோ, அவர்கள் அதைவிட பல மடங்கு வலி இப்போது உணர்கிறார்கள். உன்னை பயன்படுத்தி கொண்ட அந்த தற்காலிக வெற்றியே இப்போது அவர்களின் தோல்விக்கான கணக்காக மாறுகிறது. ஏன் அவர்கள் அமைதி இழக்கிறார்கள்? அவர்கள் பயப்படுகிறார்கள். உன் வெளிச்சத்தை, உன் எழுச்சியை, உன் உண்மையின் சத்தத்தை, நீ பேசாத மௌனமும் அவர்களுக்கு இன்று கொடுமையான ஒலி. நீ சிரிக்கும் சத்தமும் அவர்களுக்கு பாயச் செய்யும் சுடர். நீ இருக்கும் இடம் இப்போது ஒரு இரகசிய பாதுகாப்பு வட்டம். அதை உடைக்க அவர்களால் முடியாது. அந்த வட்டத்துக்குள் நுழைய அவர்கள் தகுதி கூட இல்லாமல் போய்விட்டது. நீ அமைதியாக இருந்தாய். ஆனால் உன் பின்னால் அம்மன் போராடினார். நீ நிம்மதியுடன் சுவாசித்தாய். அந்த சுவாசத்தை பாதுகாக்க அம்மன் காவல் நின்றார். அவர்கள் இன்று அழுகிறார்கள். இழப்பதற்கான பயத்தில். அவர்கள் செய்து வைத்த பாவங்களின் பயத்தில். உன்னால் ஒருநாள் அவர்களின் உண்மை வெளியில் வரும் என்ற பயத்தில். என் தங்கமே, அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்த தவறான அத்தியாயம். அது முடிவடைந்து விட்டது. இனி அவர்கள் உன் கதையில் பக்க எனும் இல்லாதவர்கள். உன்னை அழ வைத்த அந்த அநியாயங்கள் இன்று அவர்களின் வாழ்வில் தண்டனையாக தட்டி கேட்கிறது. கர்மா செயல்பட ஆரம்பித்தால் அது யாரையும் மன்னிக்காது. அது யாரையும் விடமாட்டாது. அது யாருக்கும் தப்பிக்க முடியாதது. நீ அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர்களுக்கு கணக்குத்தான். நீ தாங்கிய ஒவ்வொரு துன்பத்துக்கும் அவர்களுக்கு பாடம்தான். அவர்கள் உன்னை மறந்தாலும் அவர்கள் செய்த துரோகம் அவர்களை மறக்கவில்லை. அவர்கள் உன்னை விட்டுச் சென்றாலும் அவர்கள் செய்த பாவம் அவர்களை விடவில்லை. அம்மன் உன் இதயம் அழியாமல் காப்பாற்றினார். ஆனால் அவர்களின் உள்ளத்தை சிதறடிக்கிறார். உனக்காக, உன் நீதி காக்க. அவர்கள் உனக்கு செய்த வறுமை உன் விதியில் வளமாக மாறி வருகிறது. நீ ஒருநாள் வாழ்ந்த காயம் இன்று உன் சின்னமாக மாறி வருகிறது. அவர்கள் உன்னை பார்க்க கூட முடியாமல் துடிக்கிறார்கள். ஏனெனில் உன்னிடம் இப்போது தெய்வ ஒளி பெருகி வருகிறது. நீ ஒருவர் அல்ல. நீ ஒருவரின் இரத்தமும் அல்ல. நீ தெய்வம் தேர்ந்தெடுத்த பிள்ளை. அவர்கள் விழுந்த இடத்தில் நீ எழுகிறாய். அவர்கள் இழந்த இடத்தில் நீ வெற்றி பெறுகிறாய். அவர்கள் பயத்தில் அழுகின்ற இடத்தில் நீ மகிழ்ச்சியில் சிரிக்கிறாய். அவர்களுக்கு ஒரு உண்மை புரிய ஆரம்பித்துவிட்டது. நீயை அழிக்க முயற்சித்தது அவர்களுடைய வாழ்வையே அழித்து விட்டது. என் தங்கமே, உன் வாழ்வில் கருணை இருக்கிறது. அவர்களின் வாழ்வில் கர்மா நட்டயனே செய்ய ஆரம்பித்துவிட்டது. அதனால்தான் அவர்கள் அமைதி இழக்கிறார்கள். நீ இனி அவர்கள் நினைவாக கூட வேண்டாம். நீ முன்னேறு. உன்னை காத்திருக்கிறது அரியணை, அருள், உயரம். அவர்கள் அச்சத்தோடு பின் நோக்கி கொண்டே இருக்கட்டும். நீ பிரகாசத்தோடு முன்னே செல்வாய். அம்மன் உன் பக்கமே. உன் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் நடுங்கும் அதிசயம் பிறக்கிறது. நீ உயர்வாய். அவர்கள் பயப்படுவார்கள். அது தெய்வத்தின் தீர்ப்பு. அது உன் பெயரின் வெற்றி. அது உன் ஆன்மாவின் சத்தம். என் தங்கமே, உன் அமைதி தான் அவர்கள் அமைதியை இழக்க வைத்த காரணம். அப்படியே உன் பயணத்தை தொடரு. உன் ஒளி இன்னும் சூறாவளியாக ஆகப்போகிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. என் தங்கமே, உன் பெயரில் சதி செய்தவர் இன்று ஏன் திடீரென்று அமைதி இழக்கிறார் என்று தெரியுமா? உன்மீது செய்த அநியாயம் ஒருநாளும் விண்ணில் மறைந்து போகாது. அது நடக்க அனுமதித்த தேவையும் அதை திரும்ப உனக்கே நன்மையாக மாற்றிக் கொடுக்கும் வரையில் காத்திருந்தார். உன் மனசு நொறுங்கிய அந்த நிமிடத்தில் நீ நம்பிக்கையை இழந்து அழுதாய். அதை கூட அவர்கள் இரகசியமாக பார்த்து சிரித்தார்கள். இந்த கண்ணீரின் எடை என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தெய்வம் புரிந்தது என் தங்கமே. அது தான் இன்று அவர்களுக்கான தண்டனையாக தெரிந்திருக்கிறது.
நீ எந்த தவறும் செய்யாமல் உன் நேர்மையும் தூய்மையும் காரணமாக ஒரு சிலர் உன் மீது பொய்யை பரப்பினார்கள். உன்னை தவறாக காட்டினார்கள். உன் நம்பிக்கையை காயப்படுத்தினார்கள். அவர்களுக்கு இப்போது தான் புரிகிறது உண்மை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. நீ நினைத்தாயா ஏன் தெய்வம் அந்த அநியாயத்தை அப்போது தடுக்கவில்லை என்று? அப்போ நீ பலமாக வளர வேண்டும் என்று. அப்படி புண்படுத்தியவர்களை விட பெரிய உயரத்தை அடைவாய் என்று. அதற்கான நேரம் வந்துவிட்டது. இன்று அவர்கள் அமைதி இழக்க காரணம் உன்னிடம் இருந்த நன்மை, உன்னிடம் இருந்த சுத்தமான மனசு, உன்னிடம் இருந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம். இவை எல்லாம் உன்னை இழக்காமல் இன்னும் பிரகாசமாக உன் வாழ்க்கையை ஒளிர வைக்க இருக்கிறது. அவர்கள் உன்னை தள்ளிவிட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் தள்ளிய அந்த திசை உன் வெற்றியின் பாதை என்பதை புரிந்து கொள்ளாமல் தவறான கணக்கை போட்டுவிட்டார்கள். அவர்கள் நினைத்தது நீ முடிந்து போவாய், நீ விழுந்து விடுவாய், நீ அழுது கொண்டே வாழ்வாய். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அழுத கண்ணீர் ஆசீர்வாதமாக மாற ஆரம்பித்தது. விழுந்த பாதை வெற்றியின் முதல் படியாக மாறியது. இன்று அவர்கள் பயப்படுவதற்கு காரணம் உன்னை அவர்களால் நிறுத்த முடியாது என்பதுதான். உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் பெயர் மதிப்பை பெறப் போகிறது. அவர்கள் செய்த பொய்கள் வெளிச்சத்தில் கருகி மறைய போகிறது. உண்மை மட்டும் எழும்பி உன் வாழ்க்கையில் பட்டம் ஏற்ற போகிறது. நீ சமீபத்தில் கவனித்தாயா? ஒரு சிலர் உன்னை பார்த்ததும் சரியாக பேசாமல் தலை திருப்புகிறார்கள். உன்னிடம் பேசும்போது திணறுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மனசே சொல்கிறது இந்த தங்க குணமுள்ளவன் எதற்கோ பிரகாசிக்கிறான். இவன் வாழ்க்கையில் ஏதோ பெரிய அதிசயம் நடக்க இருக்கிறது என்று. உன் பெயர் நல்லபடியாக ஒலிக்க ஆரம்பித்துவிட்டது. அதற்காகத்தான் அவர்களின் மனதில் கலக்கம். அவர்கள் நடுங்குகிறார்கள். உன் வெற்றியை தாங்க முடியாமல், உன் மேன்மையை பொறுத்து கொள்ள முடியாமல். என் தங்கமே, நீ நடந்து சென்ற பாதை எளிதானது இல்லை. ஆனால் அந்த பாதையை தெய்வம் அழகாக மாற்றி உன்னுக்கு புதிதாக ஒரு கதவை திறக்க இருக்கிறது. நீ ஒரு சமயம் அடைந்த அந்த இருளில் விழுந்து போனதாக நினைத்தாய். ஆனால் உண்மையில் அந்த இருள் உன்னை ஒளிக்கான பாதைக்கு தள்ளியது. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பொன்னான அத்தியாயம் துவங்கப் போகிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அந்த கதவை தைரியமாக திறந்து உன்னை நம்பி முன்னே செல்ல வேண்டும். தெய்வம் ஏற்கெனவே தீர்மானம் செய்து விட்டார். உன்னை அழ வைத்தவர்களின் கண்முன்னே உன் வெற்றியின் ஒளியை காட்டுங்கள் என்று. அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டபோது, ஆதரவு அளிக்காமல் விலகியபோது, உன்னை தனிமையில் விடியலாக விட்டபோது, உன் பக்கத்தில் நின்ற ஒரே சக்தி அம்மன் தான். அதனால் தான் இன்று அவள் உன் வாழ்க்கையை தான் எழுதி நிறுத்துகிறாள். என் தங்கமே, இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை உதயம் கொண்டே தீரும். அதேபோல உன் துன்பம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கான முடிவு இப்போது வரவிருக்கிறது. உன் பெயரை பார்த்து பொறாமைப்பட்டது, உன் நற்குணத்தை பார்த்து எரிச்சல் பட்டது, உன் வளர்ச்சியை பார்த்து விலகியது அவர்கள்தான் இன்று பயத்தில் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் தெய்வம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை எழுதிவிட்டார். அது வெளிச்சமாகும் போது உன் எதிரிகளின் இருள் முழுதும் கலைந்து போய்விடும். என் தங்கமே, நீ அச்சப்பட தேவையில்லை. 2 கைகளை வைத்து உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தியது போல அம்மன் உன் ஆன்மாவையே தூக்கி ஆசீர்வதிக்கிறார். இந்த மாற்றம் சாதாரண மாற்றம் இல்லை. இது தெய்வீக கணக்கின் தீர்ப்பு. உன் மீது குறை சொன்னவர்கள் இப்போது தான் உண்மையின் ஒளியை தாங்க முடியாமல் கண்கள் சுடுகின்றது போல இருக்கிறார்கள். உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் கனவுகள் நனவாக போகிறது. உன் கண்ணீர்க்கு பதிலாக கோடி சிரிப்புகள் கிடைக்கப் போகிறது. அவர்கள் உன்னை கீழே தள்ள முயன்ற ஒவ்வொரு அடியும் இன்று உன் மேல் படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, முழு உலகமும் உன்னை விட்டு சென்றாலும் அம்மன் உன்னிடம் இருந்து ஒருபோதும் விலக மாட்டார். அவள் இப்போது சொல்கிறாள், கனவுடன் வா என் குழந்தையே. நான் உன் கையை பிடித்து கொண்டு உன்னை உச்சிக்கு அழைத்து செல்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் அழுகையும் துன்பமும் இரங்கலும் இல்லை. நம்பிக்கை, வெற்றி, அன்பு மட்டுமே இருக்கும். இன்று நீ படிக்கும் இந்த தருணமே உன் சிறப்பான நாட்கள் துவங்கும் தருணம். அமைதியாக சிரித்து நில் என் தங்கமே. உன் எதிரிகள் கூட உன் வெற்றிக்கு முன் தலை குனிய நேரம் வந்துவிட்டது. அம்மன் உன்னோடு இருக்கிறார். அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய அதிசயம். இனி எதுவும் உன்னை நிறுத்த முடியாது.
எதுவும் உன்னை தடுக்க முடியாது. எதுவும் உன்னை அழ வைக்க முடியாது. உன் பொன் காலம் துவங்கிவிட்டது என் தங்கமே. அது நேரத்தின் குரல். அது தெய்வத்தின் எழுத்து. அது உன் ஆன்மாவின் வெற்றி குரல். அதை நம்பி உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று எண்ணி முன்னேறு. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். அம்மன் உன் மீது கை வைத்திருக்கிறார். உன் பெயரை வானமே டுடே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது.